பார்க்கிறேன். ஜீவன் நீரூற்று நீதானப்பா, ஜீவன் நீரூற்று நீதானப்பா. உம்மில் நான் தாகம் கொண்டே ஜீவ நீரூற்று நீர்தானப்பா, ஜீவ நீரூற்று நீர்தானப்பா. உம்மில் நான் தாகம் கொண்டே இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இந்த சபையை, இந்த சபை மக்களையும், இந்த தேசத்தையும், இந்த இனத்தையும், சகல விதமான ஜாதிகளையும் நீர் இன்றைய தினம் நினைத்து பார்ப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா விதமான சிறையிருப்பை நீர் மாற்றி, எல்லா விதமான வியாதிகளை நீர் அப்புறப்படுத்தி ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. கிறிஸ்துமஸ் மாதத்தில் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் இந்த பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும் தகப்பனே. அல்லேலூயா. உம்முடைய இரக்கத்திற்காய் பணிந்து செபிக்கிறேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. பேய்களை முகமுகமாய் பார்த்தவர்கள் யாராவது இருப்பீர்களானால் கரம் தூக்கி காண்பிக்கும்படியாக செபி. பேய்களை முகமுகமாய் பார்த்தவர்கள். அல்லேலூயா. ஒரு மாத கடைசியில், அதாவது டிசம்பர் 31, மணிமுத்தார் பகுதியில் இருந்து ஒரு பெண் போலீஸ், பெண் இன்ஸ்பெக்டர் 12 மணி விடிந்தால் புத்தாண்டு பிறக்கும். அந்த வேளையில் அவர்கள் அழைத்தார்கள். என்ன சொல்லி அழைத்தாள் என்று சொன்னால், சாமி, என் புருஷன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். நுரை தள்ளி வாய் வழியாய் நுரை அதிகமாய் வெளிப்பட்டு வாந்தி, பேதி, மூக்கு வழியாய் சளி. ஏற்கனவே அவர் நெஞ்சு வலியில் அவதிப்பட்டவர், இருதய வியாதியுடையவர். இன்று மாலை 7 மணியிலிருந்து ஆரம்பித்த இந்த கடுமையான இந்த வியாதியினால் மிகவும் அவதிப்படுகிறார். இந்த வேளையில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை. அவர் பேசும்போது அவர் பெண் இன்ஸ்பெக்டர் என்று எனக்கு தெரியாது, ஒரு மனைவியாக பேசினார். அல்லேலூயா. நான் மாற்று மதத்தை சார்ந்தவர். ஆகவே தான் என்னை சாமி என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவளுடைய லாங்குவேஜும் அந்த மணிமுத்தார், அந்த பாபநாச லாங்குவேஜ் தான் இருந்தது. நான் ஃபோனிலேயே ஜெபம் ஏறெடுத்தேன். இது சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 20 years பேக். ஃபோனில் ஜெபம் பண்ணும்போது கடையல் பகுதியில் உள்ள 4 ஆவிகளை காண்பித்தார். அல்லேலூயா. 4 ஆவிகளை காண்பித்தார். ஒரே குடும்பத்தில் மரித்து போன 4 ஆவிகள். ஒன்று ஸ்திரீ, ஒன்று புருஷன்,
அடுத்து இடி விழுந்து மரித்து போன ஒரு சகோதரன், அடுத்து காக்காவலியில் அவதிப்பட்டு விடுதலை பெறாமல் மரித்து போன ஒரு ஆவி. இப்படி ஒரே குடும்பத்தில் உள்ள 4 ஆவிகளை மணிமுத்தாரிலே அந்த சகோதரி வீட்டிலே காண்பித்தார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர்களை இதற்கு முன்பு எனக்கு தெரியாது, என்னையும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அழைத்தார்கள். நான் 4 ஆவிகளை, இந்த தேசத்தில் உள்ள எனக்கு நன்கு தெரிந்த மனிதர்களுடைய ஆவிகள் 4 ஆவிகளையும் மணிமுத்தாரிலே அந்த வீட்டிலே கிரியைகளை செய்து கொண்டிருப்பதை கண்டு இந்த 4 ஆவிகளையும் கர்த்தருடைய நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் கர்த்தர் போட்டார். உற்சவமா கையை தட்டலாம். அன்னருமே அந்த சகோதரன் எழும்பி உட்கார்ந்தான். அவரும் ஒரு போலீஸ்காரர் தான். அதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு விடுதலை பெற்றவர்கள் நன்றி சொன்னார்கள். புத்தாண்டை நாங்கள் ஹேப்பியாக கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என்னுடைய ஆவியில் ஏதோ குழப்பம் இருக்குமோ? இந்த ஊர் ஆவிகள் மணிமுத்தாருக்கு எப்படி போச்சு? அது நன்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் உள்ள 4 ஆவிகள் அங்கே எப்படி போய்விட்டது? இதற்கு பதில் ஆண்டவர் தான் தர வேண்டும் என்று அவர் சமூகத்தில் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், புத்தாண்டு பிறந்துச்சுல்ல, ஃபோன் போடுன்னாச்சு. நான் ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டு கன்னியாகுமரிக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டாருன்னு கர்த்தர் விசாரிக்க ஆரம்பித்தார். ஆமாம், கன்னியாகுமரிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் உண்டு. கன்னியாகுமரிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் உண்டு என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊர் உங்களுக்கு? அது என் புருஷன் வீடு எஸ்டி மங்காடு என்று சொன்னார்கள். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ புருஷனுக்கும் எஸ்டி மங்காடு என்று சொன்னால் நான் பெண் எடுத்த இடம். அல்லேலூயா. அப்படியானால் என்னை தெரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை சாமி, உங்களை தெரியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் புருஷனுடைய வீடு எஸ்டி மங்காடு என்று சொன்னால் அந்த புருஷனிட்டை விசாரித்து பாரு, கடையலுக்கும் உங்கள் எஸ்டி மங்காடுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார். அல்லேலூயா. கேட்டார், கர்த்தர் கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஆம் பிரதர், என்னுடைய புருஷனுடைய தங்கை இக்கடையல் தேசத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்று சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய ஊழியத்தில் கலப்படம் இல்லை, சுத்த ஆவி, பரிசுத்த ஆவி சரியாக வேலை செய்கிறார் என்பதனை அந்த காலத்தில் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் கடையல் பகுதியில் எந்த இடம் என்று கேட்டேன். அல்லேலூயா. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரை சொன்னார்கள். பொதுமேடையானால பேரை சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. பேரை சொன்னார்கள். ஆம், எனக்கு தெரிந்த குடும்பம்தான். அந்த வீட்டில் தகப்பனார் எப்படி இறந்தார், மனைவி இப்படி வியாதிப்பட்டு இறந்தார், ஒருத்தன் இடி விழுந்து செத்தான், ஒருத்தன் என்னது காக்காவலியினால் செத்து போனான். சரியா? ஆமாம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நாங்களும் சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. எனக்கு உறவினர் குடும்பம்தான். இங்கே ஏன் இந்த சாட்சி என்று சொன்னால், இங்கிருந்த 4 ஆவிகள் அங்கே எப்படி போனது என்பதுதான் குழப்பம். அவங்க ஜெபம் பண்ணும்போது என்னை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு புத்தகத்தை, அதாவது ஜீவோலி புத்தகத்தை பார்த்து அவர்கள் ஆபத்துக்கு ஃபோன் நம்பரை போட்டு எனக்கு பேசினார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்று நான் நேரில் ஊழியம் செய்வதை விட புத்தக ஊழியம்தான் இன்றைக்கு தேசத்தில் அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற என்பதற்கு அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆனாலும் கேட்டு அந்த 4 ஆவிகளும் அங்கே வந்து மச்சின்னா இருக்குது. அதாவது உன்னுடைய புருஷனுக்கு வியாதியை போட்டிருக்கு. மச்சானுக்கு வியாதியை போட்டுது. மச்சானுக்கு வியாதியை போட்டது. மாமனார் வியாதியை கொடுத்தான், மாமியாரும் வியாதியை போட்டான். 2 மச்சாமாரெலாம் அந்த சரீரத்தில். இப்போ 4 ஆவிகள், ஒரு குடும்பத்தில் உள்ள 4 ஆவிகள் அந்த சரீரத்தில் புகுந்து பற்பல வருடங்களாக இருதய வியாதியை கொடுத்தோம், இந்த காக்காவலி என்ற ஃபிக்ஸ் வியாதியை கொடுத்தோம். மிகவும் கொடுமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆவி செத்து போன, ஒரு மனுஷன் செத்து போனால் பேயின்னு நீங்கள் ஒதுக்கிடுங்க. அப்பன் செத்தாலும் பேய், அம்மா செத்தாலும் பேயின்னு நினச்சிக்கிடுங்க நீங்கள். அதெல்லாம் வீட்டிலலாம் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டாச்சுன்னா இந்த கதி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் கேட்டேன், சமீபத்தில் மணிமுத்தாருக்கு இந்த 4 பேரில் உயிரோடு இருந்த கடைசி மரணத்திற்கு முன்பாக ஒருத்தன் அங்கே வந்திருக்கிறானா என்று கேட்டேன். ஆமாம், சாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் படியை கொண்டு வந்துட்டு தான் போனான். கிறிஸ்மஸ் படியை வந்ததும் இடி விழுந்தான் சத்தம். உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் 4 பேர் அழிக்கப்படுகிறார்கள். சாபத்தினால் அழிக்கப்படுகிறார்கள், வியாதியினால் அழிக்கப்படுகிறார்கள், இயற்கை சூழ்நிலை நிமித்தமும் அழிவு உண்டாகிறது, சாபமான காக்கா வலியினாலும் அவதி உண்டாகிறது, அவதிப்படுகிறார்கள், அழிக்கப்பட. ஒரு குடும்பமே குழி தோண்டி புதைச்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் சாபம் இருந்தால் இதுவே தான் முடிவு, எந்த குடும்பமாக இருந்தாலும். ஆகவே தான் நான் சாபத்தை கழுவுவதற்கு அதிகமாய் சொல்லுவேன், பாவத்தை கழுவுவதற்கு அதிகமாய் சொல்லுவேன். ஒரு குடும்பம் இவ்வளவு கொடுமையாய் அழிக்கப்பட்ட பிறகும் அந்த ஆவிகள் அடங்கவில்லை என்றால் சாபத்தினுடைய ஆவிகள், இப்பொழுது சாபத்தினுடைய ஆவிகள் பேய்களாக மாறி உறவு குடும்பம் என்றும் அறிந்தும் அங்கே வியாதியை போட்டு அந்த ஆளையும் கொல்லுவதற்கு அது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லையா? ஒரு சம கையை தட்டலாம். ஒரு முறை ஐசக் மருத்துவமனையில் இந்த பேஷண்ட்டை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு. இது பின்னாடி உள்ள கதைகள். நான் கேட்டேன், மணிமுத்தாறு பகுதியில் இந்த புத்தகம் எப்படி வந்தது என்று கேட்டதுக்கு, ஒரு முறை ஐசக் மருத்துவமனையிலையும் இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஊருக்கு வந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. நெஞ்சு வலி வந்ததுனால மருத்துவமனைக்கு போனோம். அங்கிருந்த ஒரு நர்ஸு இவர் படுற கஷ்டத்தை பார்த்து சிகிச்சை ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். அன்றைக்கி நான் ஒரு முறை ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல, உங்களை பிடிக்க முடியலை. ஆனால் புத்தகத்தை பார்த்ததுமே அவருக்கு விடுதலை கிடைத்தது. ஒரு சின்ன மருத்துவ பரிசோதனையை முடித்து விட்டு அவர்கள் வீடு கிளம்பிவிட்டோம் என்று சொன்னார்கள். அல்லையில் உற்சவமாக கையை தட்டுங்க. பாருங்கள், பிசாசுகள் பழிவாங்கத்தான் நிற்கும். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், செத்தா பேய்கள், செத்தா பேய்கள். நாம் ஒன்று யோசிக்கிறோம், இங்கே நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம சபை மக்களாக நிறைய பேர் இருக்கிறோம், இல்லை கொஞ்சம் பேர் இருக்கிறோம். செத்தா நீங்கள் எல்லாரும் பரலோகத்து போவீங்கன்னு நினைக்க முடியுமா? எத்தனை பேர் பரிசுத்தம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போக முடியும்? சொல்ல முடியாது. உங்களை இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளலாம், பாவத்துக்கு கீழ்ப்படியலாம், சாபத்துக்கு நீங்கள் அகப்படலாம். அகப்பட்டால் நீங்கள் உங்கள் சாவு இழிவு சாவு தான். அல்லேலூயா. என்னாலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மனிதர்கள் நம்முடைய நீதிமான்களாக இருக்கலாம், பெற்றோர்கள். பேய்களாக அவர் நடமாடி கொண்டிருப்பார்கள். வீட்டுக்குள்ளே தான் முதல்ல வருவாங்க. நம்ம நிபம் பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரம் வச்சுட்டான், வாரது சொந்தக்கார பைகளை தான் முதல்ல வரும். எதுக்கு? நான் சீக்கிரம் போயிட்டு நீயும் கூட வாடான்னு சொல்லும். அப்படி தான் வியாதிகளை போடும். அல்லேலூயா. ஆகவே இந்த பேய்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இறந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை நீங்கள் வீட்டில் எல்லாம் வச்சுருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய ஃபோட்டோவே வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறோம். ஏன்றால் ஒருவேளை ஒரு நீங்கள் ஒளிபரப்பப்படுகிற கிறிஸ்தவ பாடலை பாருங்கள். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவ நடிக்கிறவனுடைய முகம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஏனென்றால் கருணாமூர்த்தியில் படத்தில் நடித்த ஒருத்தரை, அவர் உயிரோடு இருந்திருப்பார், ஃபோட்டோயை தூக்கி வீட்டில் வச்சு இது இயேசுன்னு சொல்லி திரியை கொளுத்தி பத்தியை கொளுத்தி ஆரம் போட்டு வழிபடுவாங்க. அது பகுத்தறிவு இருக்கிறவன் சிந்திப்பதற்கு இது ஒன்றுமே போதும். அவன் கருணாமூர்த்தி படத்தை பாருங்கள், அதில் உள்ள ஹீரோவாக தூக்கி வச்சுருக்கிறான் வீட்டில். அப்போ இது இயேசுன்னு சொன்னால், அப்போ உங்களையெல்லாம் என்ன செய்யணும்? உரலில் போட்டு நல்லா உலக்கி எடுத்து நொய்யோட நொய் குத்தணும். இதான் தெளிவு வேண்டும். நம்ம கிறிஸ்தவ சபைகள் மக்களாக இருந்தாலும் நமக்கு தெளிவு வேண்டும். அடுத்து ஜீசஸ் படத்தில் நடித்த ஒரு படத்தை தூக்கி வச்சு அடுத்து ஆராதிப்பான். அவன் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இருந்து நடிச்சிட்ருப்பான். போய் இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை நமக்கு சரியாக கிடைக்கல. இயேசு கிறிஸ்துனுடைய ஃபோட்டோ சரியாக நமக்கு கிடைக்கல. ஓரளவுக்குத்தான் நமக்கு அதை இமேஜின் பண்ண முடியுமே தவிர, ஆனால் அவர் சொல்லியிருக்கார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கொப்பான சுரூபங்களையாவது நீங்கள் செய்து வச்சு கும்பிடக்கூடான ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நமக்கு வசனந்தான் மன்னா, நமக்கு வசனந்தான் வழிகாட்டிகள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை போல் ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் அதை கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இதான் சத்தியம். உங்களுக்கு பகுத்தறிவு இருந்தால் ஆராய்ந்து பாருங்கள். இந்த திரைப்படங்களில் அந்த கிறிஸ்தவ பாடல்கள் பாடும் பொழுதெல்லாம் அந்த ஜீசஸாக காட்டுகிறவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். பற்பல மனிதர்களாக இருக்கிறார்கள். பற்பல மனிதர்களும் கடவுளா? கிடையாது. அல்லேலூயா. அவை பகுத்தறிந்து உள்ளவர்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடைங்க. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் சிஎஸ்காரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம், கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர்களை போட்டு ஆராதனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெந்திகோஸ்காரர்களும் போட்டு ஆராதனை பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் மனம் திருந்த வேண்டிய காலகட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா இறந்துருப்பார். நம்ம அப்பா மேலே பாசம் வச்சுருப்போம். அது பெரிய ஃபோட்டோவாக வச்சுருப்போம், பெரிய ஃபோட்டோவாக வச்சுருப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நமக்கு உயிரோடு இருக்க காலத்தில் நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம், மதிப்பு கொடுக்க மாட்டோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம். செத்த பிறகு நல்லா காங்கிரீட்டு கலரையை கட்டி ஸ்லாப்பெல்லாம் போட்டு அந்த சடங்கை முடிச்சு விட்ருவோம். ஆனால் ஒருவேளை அது பரிசுத்தம் இல்லாமல் இறந்தவராக இருந்தால் அது பேயா ஓம் வீட்டில் தான் முதல்ல வரும். ஓம் வீட்டில் தான் முதல்ல வரும். வந்து என்ன வியாதி இருக்கோ அத்தனை வியாதியும் போட்டு உன்னையும் சீக்கிரமாக அழைத்து போக தீர்மானிக்கும். அல்லேலூயா. ஆகவே பிசாசுகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா. ஆகவே பேய்களை குறித்து எச்சரிக்கையார்.